வேற என்ன யூனிக்கா வச்சிருக்கீங்க? 15 இட்லி சட்டி வச்சிருக்கேன். 15 இட்லி சட்டியா? யூனிக்கா வச்சிடலாம், ஆனால் எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க. அப்பா கொண்டாங்க, எடுத்து வந்திருக்காங்களாமே, எடுத்துட்டு வாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? 15 இட்லி சட்லி. அடே அப்பா, அதை மட்டும் பார்க்காதீங்க சார், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட எப்படி இருக்கு அதை பாருங்க சார். இதோட குட்டியா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் சார். அதை நீ அவ்வளவு அழகு. நீங்க ரசிக்க சொல்றீங்க, புரியுது. இருந்தாலும் ஒரு இட்லி சட்லியை கொடுத்து அதை ரசிக்க சார். புதுசா ரசிங்கடா. அதோட அழகை பாருங்க சார். சார் அதுதான் சார் மெயினே. ஒண்ணுமே தெரியலையே. அதை பார்த்தோன்னே தான் சார் எடுக்க தோணும். இவ்வளவு இட்லி சட்டி தானா? ஆமா சார். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றது? வரவங்களுக்கு கொடுப்போம் சார். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மொத்தமா அவ்வளவு பேர் வந்தா கூட இவ இவ்வளவு இட்லி எல்லாம் ஊத்தி சாப்பிடும். இவ கடையில தான் சார் மாவே வாங்குவா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். இவ அரைக்க மாட்டா சார். இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ அது மாதிரி. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. செய்யாத இட்லிக்கு இத்தனை சட்டியா? ஃபர்ஸ்ட் நான் ஹஸ்பண்ட் பார்த்தப்போ ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு கடைக்குள்ள போனா அந்த பாத்திரம் வந்து அப்படியே ஜொலி ஜொலி ஜொலி. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஒரு பாத்திர கரண்டியோட நீங்க பாவம் சார், அது கூட விட்டு கொடுத்தலாம், பாத்திரத்தை விட்டு கொடுக்க முடியாது சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? மத்த ஏரியால வந்து ஏதாவது கடை திறந்துட்டா அந்த கடையை முதல்ல போய் பாத்துறணும். உள்ள போய் இதோ வந்துட்டேன் என்ன இருக்கு அங்க நம்ம வீட்ல இல்ல, அந்த கடையில இல்லாத எது நம்ம வீட்ல இல்ல. என்ன இந்த பாத்திர கடை போறதே வந்து ஒரு டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள போற மாதிரி. அப்படியே அந்த தூக்குவாளியெல்லாம் அப்படியே மேல தொங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அது அப்படியே மேல காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நான் பாத்துக்கிட்டே போனோம். ஒவ்வொரு சைஸ்ல ஒவ்வொரு தூக்குவாளி அப்படியே தொங்கும். என்ன தெரிகிறது? அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இந்த பூச்செடிங்க, இந்த அப்படியே இந்த கிராஸ்லாண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதுக்கப்புறம் தட்டுங்க, அதுக்கப்புறம் இன்னும் போக 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 இன்னும் ஒரு வேர்ல்டுக்குள்ள அப்படியே என்டர் ஆகுற மாதிரி அதை வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். அதுல இருந்து ஒவ்வொன்றும் நான் எடுத்து பார்க்கும்போது அது அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ ரசிக்க. சொல்லிட்டார்ல உருட்டு. இப்ப சாம்பாருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 10 வெரைட்டி ஆஃப் கிண்ணம் வச்சிருப்பேன் சார். நெக்ஸ்ட் அது மாதிரி ஜூஸ் கிளாஸ், அதுல வந்து பயங்கர கிரேஸ் சார் எனக்கு. புதுசா இப்போ வாட்டர் பாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸ் வாட்டர் பாட்டில் மாத்திடுவேன் நான். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நான் எல்லாரும் வந்து பாத்திரம் இதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு இப்போ என்ன சொல்ல வர? ரொம்ப கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்டி மேல இருக்கும் சார். எவ்வளவு கரண்டி வச்சிருப்பீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 60 கரண்டி வச்சிருப்பேன் சார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம். இப்ப மீன் குழம்புக்கு என்ன கரண்டி யூஸ் பண்ணுவீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். மீன் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா குழியாவும் இருக்க கூடாது, ரொம்ப பிளாட்டாவும் இருக்க கூடாது. நல்லா இருக்க. அது குழியும் இல்லாம பிளாட்டும் இல்லாம ஒரு லைட் பெண்டா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சீங்கன்னா மீனும் உடையாது, குழம்போட சேர்ந்து நம்ம வந்து ஊத்தி சாப்பிடுற மாதிரி. சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது சார், சொல்லுது. சாம்பாருக்கு என்ன கரண்டி போடணும்? அல்ல குழியோட குழி இருக்கிற மாதிரியான கரண்டி சூப்பரா இருக்கும், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ரசம்லாம் எடுத்தீங்கன்னா நல்ல குழி கரண்டி எடுத்து நீங்க ஊத்தும் போது அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது நம்ம ஊத்தி அதை பிசைஞ்சு சாப்பிடுறதே ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். சின்ன ஸ்பூன்ல இருந்து பெரிய பாத்திரம் வரைக்கும் அத்தனை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அப்படியே செட்டா தனித்தனியா எடுத்து. அப்படியா? வீட்டுல இருக்கிறதே 3 பேர் தான். அதானே உலக வழக்கம். பேர் வந்தாலும் 50 பேருக்கு வச்சு கொடுக்கறதுக்கான தட்டு டம்ளர்ல இருந்து எல்லாம் அப்படியே ரெடியா வச்சிருக்கு. என்னடா சொல்ற? ஆமண்ணே. ரோட்ல எதனா கடை நின்னு புடிச்சு நிறுத்தி வச்சிடுறாங்க. ஏமா அம்மா பண்ண வேண்டிய கம்ப்ளைண்ட் முழுக்க புள்ள பண்ணுதுங்க இங்க. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு? சார் ஷோக்காக கேட்டாங்க எவ்வளவு பாத்திரம் வச்சிருக்கேன், 1000க்கு மேல பாத்திரம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த பொருளை எல்லாம் உங்க பொண்ணுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எல்லாமே அவ்வளவுதான் சார்.
பொய்யா? அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நம்ம கடையில எவ்வளோ பாத்திரம் இருக்குண்ணே? நம்மள ஒரு 3000-4000 பீஸ் இருக்கு சார். கடையிலே 3000 தான் இருக்கு. அப்படியா? அப்படிச்சா? ஒரு பாத்திர கடை வச்சிருக்காரு. இத்தனைக்கும் அவங்க பொண்டாட்டி எடுத்தது போக. யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? இத்தனைக்கும் அவங்க பொண்டாட்டி எடுத்தது போக 3000 இருக்கு. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? நான் தெரியாம ஒரு 6 செட்டு பிளேட் வந்து வாங்கிட்டேன். ஓகேங்களா? டெய்லி நைட்டு திட்டு வாங்குறேன். தான் எனக்கு டிஷ்ஷஸ் ஹெல்ப் பண்ணுவார் வாஷ் பண்றதுக்கு. அது ஒரு தடவை வாஷ் பண்ணும்போது அவரே ஹேண்டில் வித் கேர் பண்ண வேண்டியது. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அந்த கிச்சன்ன்றது ஒரு சோஷியலைஸ் பண்ணாத ஒரு இடமா, எனக்கான இடம். நான் மட்டும் தான் கிச்சன் யூஸ் பண்ணுவேன். அடேங்கப்பா. ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். அவங்க ஈயம் பாத்திரத்துல ரசம் வைக்கிறத பத்தி சொன்னாங்க. வெரி வெரி டெலிகேட். அது ஏன் அது வந்து இட் வில் மெல்ட். மெல்ட் அப்ப நான் வந்து ரசம்னா அவங்க தான் வந்து வைக்கணும். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நான் வந்து வைக்கணும். யூ cannot socialize your kitchen with others in the family. சகா சொன்னேன். என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். விமன் வந்து வெளியில வாங்க, கிச்சன்ல இருந்து வெளியில வாங்க, போய் படிங்க, வேலைக்கு போங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. எவ்வளோ நம்மள வந்து முன்னேற்றி பயங்கரமா கொண்டு வந்தாங்க. திருப்பி நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். இது என்னோட கோட்டை, என் கிச்சன். நீங்க வரணும்னா இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அப்படியே விஷயம். நான் ஏன் கிச்சனை வந்து என்னுடைய இடம், எனக்கு பிடிச்ச பாத்திரம் இப்படி இருக்கணும்னு இருக்கணும்னு நான் ஏன் அதை ஃபிக்ஸ் பண்ணணும்? கரெக்டா பேசுறான்டா அவன். நான் கூட சரியா நல்லா பேசுறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.